கண்டிப்பா சாப்பாடு சாப்பிடலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. வாங்கிக்கிறேன். சோ விவசாயி உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து விக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வேலை இருக்கு. சரி, விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு சோ கோட்டை குடிச்சோன்னா என்ன பண்றா பாருங்க. ஹலோ மக்களே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ விவசாய வேலை தான். கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட்றால தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ விவசாய வேலை தான் என்ன பார்த்தீங்கன்னா நெல் மூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டு ஒர்க்கு தான். ஸோ நைட்லேயும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெல் மூட்டை ஏற்றுவோம். ஸோ ஒரு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஏசி கார்லயும் ஏசி ரூம்லயும் உட்கார்ந்துட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் விவசாயம் பண்ணுங்கன்னு போடுவீங்க. விவசாயிகளை எவையா மதிக்கிறீங்க? எங்க பிள்ளைய பள்ளிக்கூடம் போக முடியல, படிக்க வைக்க முடியல. விவசாயி மகனுக்கு பொண்ணு கூட தர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு பாருங்க. ஸோ நைட்டில் ஏற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இருட்டாக இருக்குல்ல, தூக்கி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மேலே வந்து அதே மாதிரி தான். ஸோ 6 பேர் தான் இருப்பாங்க. ஸோ கீழே 4 பேர், மேலே 2 பேர். ஸோ தூக்கி போடுறாங்க. ஸோ அது மாதிரி தான் எப்பவுமே. ஸோ எப்போவுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு விவசாயி ஒரு சாப்பாட்டு ஒரு அரிசியை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கிறேன். ஸோ அது விவசாயி உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து விற்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வேலை இருக்குது. சரிங்களா? படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு ஸோ ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டுக்கு அப்புறம் பார்த்து ஸோ இப்போ இறக்கின்னு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியல. ஸோ அங்கே ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூட நேரோட தான் தூக்கணும், சைடோட தூக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இறக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உங்களை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இருக்கான் ஒரு 145 ரூபாய் கோட்டை குடிச்சுன்னா என்ன பண்றா பாருங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?